நடந்த கதை இதுதான் ஐயா. ஐயா, ஆரம்பத்திலிருந்து உங்களிடத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதுவரைக்கும் நீங்க கேட்டீங்களே, இந்த கதை தாங்க என் வாழ்க்கையில் நடந்த கதை. உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துயரமான கதை நடந்திருக்கு. ஆமாங்க ஐயா. இருந்தாலும் என்னையும் காப்பாற்றி இது நாள் வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க. அதில் இருந்து உடைய நல்ல உள்ளம் எனக்கு புரிகின்றது. ஆனா உடைய உருவம் தான் எனக்கு தெரியவில்லை. ஆமா அண்ணா. தம்பி நில். தம்பி, உருவத்தை பார்க்கின்ற போது என்னுடைய தம்பி கதிரவன் போலவே இருக்கின்றாய். உண்மைதானே? ஆனால் என் தம்பி கதிரவன் விஷப்பாலை அருந்தி இறந்து விட்டானே. அது உண்மை கிடையாது அண்ணா. இந்த நாட்டின் மீது ஆசை வைத்து என்னோட தாய் பாலில விஷத்தை கலந்து அந்த நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ பருக வேண்டும், நீ இறக்க வேண்டும், இந்த நாட்டை நான் ஆள வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டினார். அது ஒளிந்திருந்து பார்த்து அந்த பாலை குடிப்பது போன்று நடித்தேனே தவிர அந்த பாலை குடிக்கவில்லை. இறந்தது போன்று நடித்தேனே தவிர இறக்கவில்லை. காலம் வருவேளை உண்மையை உரைக்கிறவன் நான் நினைத்தேன். அந்த நேரமும் காலம் இப்பொழுது வந்து விட்டது. உங்களுடைய உண்மையான தம்பி கதிரவன் நான் தான். ஆமா, தம்பி கதிரவனாலி. தம்பி என்னுடைய அண்ணன். முன்னாடி சொல்ல மாட்டியா? எனக்கு ஒரு கண்ணனா எனக்கு என்ன ஆகுது? உனக்கு மாமா ஆகுது. மாமா என்ன வாழ்த்துக்கள் மாமா. நல்லா இருமா. போதுமா, சாமி ஆடாத. அண்ணா சரி, அதெல்லாம் போகட்டும். ஆமா, நீங்க காதலித்த பெண் யார் அண்ணா? நான் காதலித்த அந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? தம்பி, ரவேந்திர நாட்டு இளவரசி. அவருடைய பேர் கலை அழகி. ஆமா. என்ன கலை அழகி? என்னுடைய அக்கா தான். உன்னுடைய அக்காவா? ஆமாங்க, உண்மையாக தான். கலை அழகி உங்க அக்காவா? ஆமா, என் கூட பிறந்த அக்கா. அப்படின்னா எனக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. எதுக்கு? என்னன்னா தம்பி, இப்போ நாம வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம், ஒரு குடும்பம் ஆயிட்டோம். அப்படி இருக்கும்போது நான் அவனுக்கு செய்வேன் உதவிடா. தெளிவா சொல்லணும். இப்போ வீட்டுல நீ இல்லன்னு வச்சுக்க, எங்கேயாவது வெளியே வந்து வேலை விஷயமா போயிருப்ப, அப்ப இவன் மட்டும் தான் இருப்பான். தனியா தானே இருப்பா. அப்ப நான் செய்வேன். ராஜா என்ன விட்டு எங்கன்னா கூட போறவங்க நம்பி அவசரப்படாத. என்ன சொல்ற? ஒன்னும் பூந்துற போறாரு. ஏன் இப்படி தப்பா நினைக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? ஏண்டா, இப்ப நீ வீட்டுல ஆள் இல்ல வச்சுக்க, திடீர்னு இவளுக்கு வயிற்று வந்து வந்துரும். வருமே. பாரு, அப்படியே வந்துருச்சு. ஐயோ, எனக்கு வயிறு வலிக்குதுப்பா. இப்போ கொஞ்சமா சாப்பிடுறா, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறா. கறி மீன் முட்டை சாப்பிடுறா. தோசை சாப்பிடுறா, இட்லி சாப்பிடுறா, பூரி சாப்பிடுறா, நைட்ல பத்தாது களி சாப்பிடுறா, நைட் எல்லாம் சாப்பிட்டுங்கிறா. அவளுக்கு எப்படிதான் சரிக்குதுன்னே தெரியல. இந்த மாதிரி சாப்பிட்டு வயிற்று வலி வந்துச்சு வச்சுக்க, அப்ப பக்கத்துல நான் நினைக்கிறேன், மாமா வயிற்று வலி தாங்க முடியல மாமா அப்படின்னு போது நான் சும்மா இருப்பேனா, நேரா கடைக்கு போயிட்டு ஒரு சோடா ஒன்று வாங்கி கொடுப்பீங்க. சரியாகாதே. இந்த மாதிரி நான் இவனுக்கு பல விதமா செய்வேன். வந்து கொடுத்துட்டு நீ கூட அவசரப்படுறியாடா? ஏடா முழுசா சொல்றதா கொஞ்சம் கேட்கலாம். நீ சொல்லுண்ணா. இப்போ சோடா வாங்கி வந்து குடுக்குறேன்னு வச்சுக்க, வயிற்று வலி சரியாகல மாமா, சோடா சாப்பிட்டு கூட எனக்கு வயிற்று வலி சரியாகல மாமா அப்படின்னு நான் சும்மா இருப்பேனா, நேரா மெடிக்கலுக்கு போவேன், ஒரு செட்டு மாத்திரை வாங்கி வந்து கொடுப்பேன். அப்படியே சரியாகலன்னு வச்சுக்க, நான் ஊசி போடுவேன். ஏடா இப்போ ஊசி போடுவேன்னா நான் கூட்டிக்கிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டி டாக்டர் ஒரு 2 ஊசி போட்டாருன்னு வச்சுக்க, அது வரைக்கும் வீட்டுல வந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுவேன். இந்த மாதிரி நான் பல விதமா உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்ல வந்தேன்டா. என்னுடைய அண்ணன் நல்ல உள்ளத்தை பார்த்தாயா? என்ன ஒரு ஊசியை போட சொல்லுங்க. இல்ல 2 ஊசி இல்ல 4 ஊசி போட்டா உனக்கு செட் ஆகும் உடம்புக்கு. தம்பி அது போகட்டும். இருந்தாலும் நீ உயிரோடு இருக்க விஷயம் நம்முடைய தாய்க்கு தெரிந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க வாங்க வாங்க.
25 வருஷமா வளர்த்து வந்தேன். முன்ன ஒரு அடி கூட அழைச்சது இல்லை. இருந்தாலும் தடுத்துட்டு எங்க இருக்கிற என்ன சார் ஒன்றிய பண்ணு தேடி பார்க்கலாம். என் கல்யாணி சத்தமா பேசுங்க நல்லா. 25 வருஷமா எங்க அப்பா என்ன வளர்த்துட்டு வந்தாரு. இது வரைக்கும் ஒரே ஒரு அடி கூட என்ன அடிச்சதே கிடையாது. அப்படி இருந்தாலும் என்ன ரொம்ப அடிச்சிட்டாரு. என்னுடைய மனசும் கஷ்டமா இருக்கு. வாடி போடில பேசாதீங்க. நான் யாரு? உங்க பொண்ணு இல்ல. குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா? பேசுவேன். அப்பா என்ன 25 வருஷமா நீங்க இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, என்ன அடிச்சுட்டியப்பா. எனக்கு ரொம்ப வலிக்குது. கஷ்டமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? என்ன? 25 வருஷமா அடிச்சது இல்ல. என்ன தடுத்து மனசு கஷ்டமான நேரத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? நீ காலிச்சா மேல கலைமணியா வாங்க இருந்தாலும் அந்த கலைமணிக்கு உனக்கு திருமணம் செய்ய போறேன். அப்பா எப்பப்பா பண்ணுவேன்? நீ சீக்கிரம் வெயிப்பா. எப்பா சீக்கிரம் வெயிப்பா. இப்ப நான் வைக்கிறது யார் வைக்க போறேன்? ஏதா திருமணத்தை தான் தெளிவா சொல்லுங்க. இருந்தாலும் பார்த்தது கிடையாது. மொத்த பேர் சூத்து பாரு எந்த பிசா வச்சிருக்கான். உன்
பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா? நான் யார் பொண்ணு? ஆ? என் பொண்ணு தான்மா. உன் பொண்ணு எல்லாத்தையும் வந்தா இப்ப எல்லாம் சூத்து பெருசாக்குதுன்னு சொல்லுவியா? இங்க வாங்க. சொல்லுங்க டாடி. வாங்க. குழந்தை, இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. அவன் எங்க இருக்கா என்ன செய்யற ஒன்றே பாரு. ஆமா. போய் பார்க்கலாம். உடனே போறீங்க. கலையழகி ஆல மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி திரிஞ்சதம்மா ஆமும் வரையில பார்க்க முடியல மறுபடி அது வருமா கலையழகி கிளியம் பிரிஞ்சதம்மா அத பிரிச்சதம்மா அதனாலே பொழுதானா தொலை தேடி தேடி வாடுது ஆல மரத்தில சோடி கிளியில ஒரு கிளி பிரிச்சதம்மா அது சாமம் வரையில பார்க்க முடியல மறுபடி அது வருமா அப்பா எங்க போனான்னு தெரியலையம்மா அந்த கிழமை. கொழுந்து தொலையிட்டோம் சாவிட்ட எங்கன்னா போயிட்டு அந்த புறம்போக்கு பையன் அந்த எச்சக்கலை பையன் என்னை எப்படியாப்பட்ட அடி அடிச்சாமா. அது மட்டும் கிடையாது, எனக்கும் கலைமணிக்கும் திருமணம். கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க, தூங்கிக்கிறவங்களாம் எழுப்பிட்டு வந்துருங்க, சாப்பாடு போடுறேன். நாடி என் மொய் எடுத்துன்னு வந்துருங்க. ஆ இருந்தாலும் அந்த புறம்போக்கு பையன் எங்க போய்க்கிறானே தெரியல. நான் போயிட்டு வரேன். ஏய் மம்மல விட்டுருவனா? அப்பா நீ அடிக்கடிக்கு விட்டுருவியான்ற என்னதான் விட போறது தெரியல. அவரு தலைமையில அடி பஞ்சாங்க. பின்ன என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காத விட்டுருவனா என்ன வச்சுக்கிறான் அப்படி விடுறதுக்கு இந்த ஆளு. அதுலமா எங்க அப்பா வரதா அப்படி சொல்லுவாரு. திருமணம் செய்து திருமணம் செய்து கல்யாணம் பண்ணானுக்கு நிஜமாவே மூக்கு சொல்லி வருதுடா. ஆமாண்டா. என்ட்ரி குடிமா. அப்பா சொல்லுங்க. என்ட்ரி குடி. மூக்கு சொல்லி நானா உனக்கு கொடுப்பேன். ஏய் போடா விடு. என்னமா அந்த ஓட வரடவன். எங்க அப்பா அத போறாரு, அவரு கிடையாது, அவருக்கு முன்னதாக போறாரு பாரு, அவரு தான் கலையழகி சின்னமணி கூட்டுக்குள்ள சிறகடிஞ்ச பறவை ஒன்று பாட்டு சொல்லி பாடம் சொல்லி கூட்டது இந்த பூமரம் சின்னமணி கூட்டுக்குள்ள சிறகடிஞ்ச பறவை ஒன்று பாட்டு சொல்லி பாடம் சொல்லி கூட்டது இந்த பூமரம் தென்றல் வந்து தீர்ந்து போது தீ அணைஞ்சு போச்சுது தென்றலால தீ அணைஞ்சா எண்ணத்துக்கு தென்றல் அதனால திசை மாறி தென்றல் அங்கு போகுது ஆல மரத்தில சோடி கிளியில ஒரு கிளி கிழிச்சதம்மா அது சாமம் வரையில பார்க்க முடியல மறுபடி அது வருமா கலையழகி எனக்கு துணையாக இருப்பாய் நினைத்தேன், ஆனால் நீயும் என்னை விட்டு போய்விட்டாய். அந்த படுபாவி என்னை என் தலை மீது தாக்கிவிட்டு உன்னையும் இழுத்து சென்று விட்டான். மீண்டும் உன்னை எப்பொழுது பார்க்க போகின்றேன் கலையழகி. ஐயோ கமினலே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்னப்பா? என் மனதை கலையனுக்கு உனக்கு திருமணம் செய்ய போறடா. அவளை பார்க்க வேண்டுமே. கலை மண்ணு மேல யார் அடிச்சது? எந்த பொறுமை கடிச்சா, எந்த வாங்கி தின்ன பையன் அடிச்சா, எந்த லக்காடி பையன் அடிச்சா, எந்த திருட்டு கம்பெனி அடிச்சா, எனக்கு ஏமா அடிச்சது சொல்லுங்க. அவனை ஒரே சொருகிறேன். எனக்கே தெரியலையா அவன் யாருக்கு அடிச்சது? பலாபாய் சுத்திய
என்ன திட்டுகிற அப்பா நான் ஏன் உன்னை கேட்க போறேன் யார அடிச்சானா அந்த பொட்டியை கேக்குறேன் என் பொண்ணு கேட்குற சரி போன படம் விடு நல்ல பொண்ணுப்பா. நீ என்ன பண்ணி தெரியாது இப்போ நான் உங்களா கூட சேர்ந்துக்கிறேன்ல, ஆமா. உன் பொண்ணு மாதிரி நானும். ஏன்னா பலா பயிர் சுத்தி பாரு இது வச்சே நீ கல்யாணம் பண்ண போறா நீ சொல்ல போட்டே வித்துக்கலாம் சரிவா சரி படம் விடு நீ என்ன பண்ணி தெரியாது என் பொண்ணை எங்க தள்ளி போ ஏய் ஆடா மாடா தள்ளி மோ கல்யாணம் பண்ண போறா நீ வர அந்த பொண்ணு நீ போடு அப்புறம் மணி 8 மணிக்கு மேல அவன் போட்டோம் மாலையா இந்த திருமணம் எனக்கு தேவையில்லை. ஏன் தெரியுமா? சொல்லு. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அன்பு தெய்வம் என் தாய். இல்ல வேணான்றியே மூஞ்சி பொண்ணு மூஞ்சி நல்லா இல்லையா? அழகா இருக்கு பாருப்பா. அவன் நல்லா தான் இருக்கா. மூஞ்சி அழகா இருக்குது, சூத்து அழகா இருக்குது, எல்லாமே அழகா இருக்குப்பா. பொண்ணா எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் உனக்கு பொண்ணா இல்ல பொண்டாட்டி? என் பொண்ணுதான். பொண்ணையா இப்படி பேசுவாங்க? பொண்ணு நீ கொஞ்சம் இல்லையா? நான் கொஞ்சம் இல்லையா? கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. சரி விடு. எதற்காக திருமணம் வேண்டாம் என்று உனக்கே தெரியுமா? என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அன்பு தெய்வம் தாயின் முன்னிலையில் தான் திருமணம் நடக்க வேண்டும். பரவாயில்ல பிடிச்சாலும் ஒரு புள்ளியாக பெரியவளை வார்த்தை சொன்ன பத்தியா என்னுடைய தாய் பிள்ளை தான் திருமணம் நடக்கணும்னு சொல்றேன். இவனல்லவா பிள்ளை? தம்பி எங்க வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா 10 வரைக்கும் உங்களுக்கு 20 திருமணம் புறப்பட்டு வருவாங்க. வாங்க 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 வாங்க. எனக்கு அரிசி கொட்டா வந்ததுல இருந்து எல்லாரும் உனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நானு. ஆமா இப்பொழுது என் கணவர் தான் எனக்கு அதுவும் உறுதுணையா இருந்தாரு. அந்த மனுஷனோ காசி யாத்திரை போய்விட்டான். இந்த நாடு என்னுடைய கருத்துக்கு வராதோன்னு என்று நினைத்தேன். அதற்குள்ளே என்னுடைய அக்காவும் என் அக்கா பெத்த பிள்ளையும் நாட்டை விட்டு அடிச்சு துரத்துன பாரு. என்ன ஒரு சாமர்த்தியமான பொம்பளையா இருப்பேன் நானு. என்ன மாதிரி சாமர்த்தியம் யாருக்குமே வராது. எல்லாரும் என்ன பார்த்து கத்துக்கோங்க. எப்படி வாழணும், எப்படி குறுக்கு வயல பூந்து பொழைக்கணும்னு கத்துக்கோங்க. அப்படி இருந்தாலும் இப்ப இருக்கிற காலத்துல வாழ முடியும். நீ முதல்ல கத்துக்கோங்க என்ன பார்த்து. ஆமா ஆமா அதிகாரி
கிடையாது. இந்த நாட்டையே நான் தான் ஆள போறேன். இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் நான் தான் உறுதுணையா இருக்க போறேன். அது மட்டும் கிடையாது. இப்பொழுது இந்த நாட்டை ஒரு ஓரமா வைத்துட்டு நானும் அயல்நாடு சென்று ஆடி பாடி சந்தோஷமா இருக்க போறேன். இந்த உலகத்தையே ஒரு ரவுண்டு வர போறேன். போயிட்டு வரட்டேன். நாடி உனக்கு அடியே என்ன நினைச்சுக்கிற? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தளபதியாரே எப்படி இருக்கிறீங்க? இருக்கிற பரவாயில்ல. வெளிநாடு போறத கேள்விப்பட்டேன். ஆமா ஆமாக்கு நீங்க வெளிநாடு போறதுக்கு முன்ன உனக்கு எனக்கு ஒரு கணக்கு இருக்கு. அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க. என் வேலை விட நான் உடனே போயிட்டே இருப்பேன். உனக்கு எனக்கு கணக்கா? தளபதியாரே இப்பொழுது அந்த கணக்கு கொஞ்சம் தள்ளி வை. நான் இப்ப அவசரமா மும்பை போறேன். நீ அவசரமா போலாம். என் கணக்கு தீர்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. அப்படியா? என்னதான் கணக்கு அது சொன்னாதானே எனக்கு தளபதியாரே, என்னுடைய மகனும் நானும் நாட்டை ஆட வேண்டிய அக்கா குடும்பத்தின் மீது வீணான படி சுமத்தி நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். அப்படியெல்லாம் செய்து முடித்தால் நீ எந்த நேரத்தில் எதை கேட்டால் தாராளமா தட்டாம தருவன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? தளபதியாரே நான் தான் மறந்துக்க போல இருக்குது. இப்ப என்ன உங்களுக்கு பொன் வேணுமா, பொருள் வேணுமா, இந்த நாடு வேணுமா, வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க. இப்போ நான் எழுத தூக்கி போட்டு போறேன். பணமா, பொன் பொருள் நகையா? எல்லாம் அதெல்லாம் எனக்கு வேணாம். வேற என்ன? எனக்கு வேற ஒண்ணு வேணும். வேற ஒன்று வேணுமா? ஆ. எப்படி இந்த நாட்டில் உள்ளதா கேளுங்க. கண்டிப்பா நான் தரேன் உங்களுக்கு. இந்த நாட்டில் இருக்கிற பொருள் தான். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு நீ தாண்டி வேணும். நான் வேணுமா? ஆ. என்ன சொல்றீங்க? என்ன? ஒண்ணுமே எனக்கு புரியலையே. இந்த நாட்டில் உன்னை எப்போது முதல் முறையாக பார்த்தேனோ அப்போது என் மனதை பறிகொடுத்து விட்டேன். உன்னை எப்படி அடைய வேண்டும் என்று வெறியாக துடியாக திருந்தேன். அந்த நேரத்தில் நீயாக ஓடி வந்தால் தளபதியார் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாய். உனக்கு நான் உதவி செய்தால் நீ எனக்கு கிடைப்பன ஒரே காரணத்திற்காக செய்யக்கூடாத கொடுமையெல்லாம் செய்து முடித்தேன். எத்தனை பெண்களுடைய கண்ணிற்கு ஆளாகினேன். எத்தனை குடும்பங்களை சீரழித்தேன். எத்தனையோ கொலை செய்தேன். ஏன்? உனக்காக தான் செய்தேன். எனக்காக தான் செய்தீங்க. அதுக்கு தளபதியாரு எனக்கும் கணவன் இருக்கிறார். பாருங்க திருமணம் கூட ஆயிடுச்சு. ஏன் கல்யாண வயசுல மகன் இறந்து விட்டான். இதற்கு அப்புறம் எனக்கு இன்னொரு திருமணம் இன்னொரு ஆள் ஐயா நினைச்சு பார்க்கவே எனக்கு பிடிக்கலங்க. ஏங்க எப்பொழுதும் ஒரே ஒரு மனசா இருக்கணும். அந்த ஒரு மனசுல ஒரே ஒரு கோவில் தான் இருக்கணும். அந்த ஒரு கோவில்ல ஒரே ஒரு சாமி தான் இருக்கணும். அவசரப்பட்டு ரெண்டு வச்சுக்கவே கூடாது. ஒரு மனசு ஒரு கோயில். அதுவும் நீ சொல்ற சரி இருக்கட்டும். கொடியிடை துயிலும் பருவம், கையற் கண்கள், கண்ணாடி மார்பகம், வில் போன்ற புருவம், அதர விளிம்புகள், ஞானமென்ற பொன்மையிலே பூங்குயிலே நீ ஆடி வருகின்ற பொழுது என்னை ஏமை வரைக்க செய்து விட்டாய். அடி அல் தோட்ட பூபதி நானடி, இது அவர் தோட்ட பூபதியும் நானடி. பூபதி நானடி, இது அவர் தோட்ட பூபதியும் நானடி. பாட்டோட்டு பாட போற கேளடி, பாட்டு கொண்டு சங்கதியை தாண்டடி. குத்தம் எல்லாம் ஒரு குத்தாலம்
தளபதியாரு ஐயோ 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 அப்பா. என்ன கையா இருக்கு உனக்கு முரட்டு கையா இருக்குது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.